Go out to the whole world and proclaim the good news to all creation. மார்க் 16:15. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Paul's conversion matured in his encounter with the risen Christ. Saul is converted because he has believed in the gospel. To be converted means entrusting myself to the power of his forgiveness, letting myself be taken by his hand to know and to live the richness of his love. Pope Benedict XVI, from address given on January 25th, 2009. போப் ஆண்டவர் பெனடிக்ட் அவர்களுடைய வார்த்தைகள், உயிர்த்த கிறிஸ்துவுடன் எதிர்ப்பு இல்லாமல் சின்னப்பரின் மனமாற்றம் முழுமை அடைந்தது. சவுலின் மனமாற்றம் விவிலியத்தின் மீது அவர் கொண்ட நம்பிக்கை. மனமாற்றம் என்பது மன்னிப்பின் வடிவில் நம்மையே ஒப்புவிப்பதாகும். நம்மையே அவர் கரங்களில் ஒப்புவித்து அவருடன் முழுமையாக வாழ்வதாகும். Saul of Tarsus became Saul of Christ என்று சொல்லப்படுகிறது. யூத மதத்தின் மீது அதீத பற்று கொண்டதினால் கிறிஸ்துவை அவர் யூதர்களுக்கு எதிராக முளைத்த ஒரு சபை, சங்கம் அல்லது குழு என்று கருதி அவரையும் தொலைப்பேன், அவரை பின்பற்றவர்களையும் தொலைப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் பம்பரமாக சுழன்று அனைவரையும் சாகடித்தார். தமாஸ்கு நகருக்கு அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று ஓலை வாங்கி கொண்டு சென்றவர்தான். வழியிலே கிறிஸ்து அவரை தடுத்து ஆட்கொண்டார். இந்த என்கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த எதிர்பாராத சந்திப்பு அவரை முழுமையாக மனமாற்றம் அடைகிறது. அந்த பகுதியில் நாம் விவிலியத்தில் படித்தோம் என்றால், குதிரை மீது கோபாவேசத்தோடு இருமாப்புடன் சென்ற பவுல் கீழே தள்ளப்படுகிறார். மண்ணுக்கு மண்ணாக கண்கள் மறைக்கப்படுகின்றன. எத்தகைய வலுவும் இல்லாத நிலையிலே, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்ட குரலை பார்த்து நடுங்குகிறார். யார் நீங்கள்? என்னுடன் பேசுவது யார் என்று கேட்கும்போது, நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான். இதில் இந்த மறையுடல் அடங்கியிருப்பதை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள் இயேசுவின் மறையுடல். ஆகவே கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துவது போலாகும் என்பதை உணர்ந்த அவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை, கிறிஸ்துவின் போதனையை, கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே அனானியாவிடம் அனுப்பப்படும் பொழுது இது ஏதோ சதித்திட்டமோ என்று பயப்படுகிறார்கள். கிறிஸ்துவர்களை எல்லாம் கொலை செய்பவராயிற்றே, இவரா வந்து கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையே இதுதான். எதிரிகளையும் தனக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கின்றார். சிறந்த உதாரணம் பவுல் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றால் என்னவென்று நேற்றைய நாட்களில் நாம் மறையுறையில் சிந்தித்தோம். தம்மோடு இருக்கவும், தம்மிடம் இந்த போதனைகளை தெரிந்து கொண்டு பிறருக்கு அறிவிக்கவும், மக்களுக்கு நன்மைகளை செய்வதும் தான் அப்போஸ்தலர்களுடைய பணி. அப்படி என்றால் பவுல் இயேசுவோடு இல்லை, இயேசுவின் போதனைகளை கேட்கவில்லை. இருப்பினும் அவரை
அப்போஸ்தலர் என்று அழைப்பது அவரே சொல்லுவார். நான் தகுதியற்றவன், தப்பி பிழைத்தவன், என்னையும் ஒரு பொருட்டாக கருதி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் என்று பெருமை பாராட்டுவார். ஆகவே வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் மிக சிறந்த, மிக முக்கிய, மிகப்பெரிய காரணியாக விளங்கினார். God is willing eternally to be born in each one of us. Mr. Eckhart. நாம் ஒவ்வொருவரிலும் பிறப்பதற்காகவே கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் இறைவன் நம்மை தொடுகிறாரோ நாம் புதிதாக பிறக்கின்றோம். இதைத்தான் வெளிநாடுகளிலே born again Christians என்று சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். மறுபடியும் கிறிஸ்துவில் பிறத்தல். ஏனோதானோ என்று இருந்த வாழ்க்கை, அல்லது எங்கேயோ திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்த வாழ்க்கை கிறிஸ்துவினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு புனித பவுலடியாரை போல நாமும் தொடப்பட்டு கிறிஸ்துவின் வழியிலே அழைத்து செல்லுகின்ற ஆயன்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆயனின் செங்கோல் என்பது, த ஷெப்பர்ட்ஸ் ஸ்டாஃப் என்று சொல்வது அரச செங்கோல் அல்ல. அந்த செங்கோல் வளைந்திருக்கும். நம் ஆயர்கள் கையில் இருப்பதும் அந்த கோல் அதிகாரத்திற்காக அல்ல, பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் அல்ல. ஆடுகளை மேய்க்கின்ற ஆயன் வைத்திருக்கக்கூடிய கோல், த ஷெப்பர்ட்ஸ் ஸ்டாஃப். வழி தவறி போகின்ற ஆடுகளை அதனுடைய காலில் மாட்டி அதை மறுபடியும் இழுத்து வந்து கிடையிலே மந்தையிலே சேர்ப்பது அவருடைய முக்கிய பணி. அதுபோன்று இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் அவருடைய நற்செய்தி வழியிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்பொழுது நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கின்றோம். ஞானஸ்தானத்தில் பிறந்த பிறப்பு இப்பொழுது அர்த்தமுள்ளதாக, ஆழமுள்ளதாக வாழ்க்கையில் விளங்குகிறது. தயாத ஷதேன் என்ற ஒரு பிரெஞ்சு ஆன்மீக அறிஞருடைய வார்த்தைகள், ட்ரஸ்ட் இன் த ஸ்லோ ஒர்க் ஆஃப் காட். We are impatient of being on the way to something unknown, something new. Only God could say what this new spirit gradually forming within you will be. Give our Lord the benefit of believing that His hand is leading you, and accept the anxiety of feeling yourself in suspense and incomplete. கடவுளின் நிதானமான வேலையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஒரு மரம் வளர்கிறது என்றால் உடனடியாக அது மரமாகாது, செடியாக வளர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக காற்று, மழை, வெயில், எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை உட்படுத்தி கொண்டு வளர்வதுதான் மரம். அதே போன்று இந்த விசுவாசமானது, இந்த விசுவாச வாழ்க்கையானது தினம் தினம் இந்த அனுபவத்திலே வளர்வது. எனவே கடவுள் நிதானமாக இந்த வேலையிலே நமக்கு பங்கு கொடுக்கின்றார். புதியனவற்றை பெறும் வழியில் பொறுமை இழக்கிறோம். ஒரு காரியம் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு சற்று பொறுமை வேண்டும். ஒரு குரங்கு என்ன செய்ததாம், ஒரு செடியை நட்டு வைத்து, வேர்க்கடலை செடியை நட்டு வைத்து ஒவ்வொரு நாளும் வந்து அதை பிடுங்கி பார்க்குமாம். எங்கே வேர்க்கடலை வந்து விட்டதா பார்க்கலாம் என்று. மறுபடியும் புதைத்து விட்டு செல்லும். அடுத்த நாள் வந்து பிடுங்கி பார்க்கும், வேர்க்கடலை வந்து விட்டதா. வருமா? வேர்க்கடலையும் வராது, செடியும் காஞ்சி போயிடும். பொறுமை இல்லாத தன்மை. அந்த வேர்க்கடலை செடி பலன் தர வேண்டுமென்றால் நிலத்திலே ஊன்றி உயிர் பெற்று தண்ணீரை ஈர்த்து எருவை பெற்றுக்கொண்டு பிறகு அது பலன் தரும். அந்த பொறுமை நாம் எல்லா காரியங்களிலும் இருக்க வேண்டும் என்பதும், உன்னிலே மெதுவாக பரவும் இந்த புதிய ஆவி என்ன என்பது
கடவுள் ஒருவரே அறிவார். What we are is the gift of God. What we become is the gift we give back to God. கடவுள் நமக்கு கொடுத்தவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி கடவுளுக்கு அதை எப்படி அர்ப்பணிக்கின்றோம் அவருக்கு தெரியும். அந்த வழியிலே நாம் நடக்கிறோமா, வாழ்கிறோமா? அவருடைய கைதான் நம்மை முன்னிட்டு செல்லுகிறது என்ற நம்பிக்கையை கடவுளுக்கு ஆதாயமாக்கும். கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற செல்கின்றார். Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds my hand and I know who holds the future. அருமையான ஆங்கில பாடல். Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hand. நாளையை பற்றி எனக்கு தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் நாளையை பற்றி தெரிந்த இறைவன் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அவருடைய கைதான் நம்மை முன்னிட்டு செல்கிறது என்ற நம்பிக்கையை கடவுளுக்கு ஆதாயமாக்கும். மேலும் நீ நிறைவடையாத முழுமையடையாத உணர்வுகளுடையவன் என்பதை ஒப்புக்கொள். நாம் எல்லோரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனுபவமானது முதிர்ச்சி பெற வேண்டும். அதைத்தான் மெச்சூரிட்டி என்று சொல்லுவார்கள். உடல் அளவிலே, உள்ளத்தளவிலே, மனத்தளவிலே இந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். வளர்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தையிலிருந்து சிறுவர் சிறுமிகளாக, அதன் பிறகு இளைஞர்கள் இளம் பெண்களாக, அதிலிருந்து முதிர் பெண்களாக ஆண்களாக, அதன் பிறகு உண்மையிலேயே வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றோம். இது உடல் அளவிலே வருகின்ற வளர்ச்சி. அத்துடன் உள்ளத்தளவிலும் மனத்தளவிலும் வாழ்க்கையின் அளவிலும் முதிர்ச்சி காண வேண்டும். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், மறைக்கல்வி அல்லது இன்னும் அதிகமாக இந்த வழிபாட்டினுடைய ஆழத்தை உணர்ந்து பங்கேற்றல், இவைகள் எல்லாம் அனுபவம். நேற்று மாலை திருப்பலி, திருமண திருப்பலி. ஒரு திருமணத்திற்காக வாசகங்கள் எடுக்கப்படலாம். நாம் எப்பொழுதும் பின்பற்றுவது நம்முடைய நாள் வாசகங்கள். ஏனென்றால் அவைகள்தான் டிவி பெட்டிகளிலே வசனமாக வார்த்தைகளாக தயாரிக்கப்பட்டவை. எனவே அவைகளைத்தான் நாம் படிப்போம். ஆனால் நேற்று ஒரு சகோதரி வந்தாங்க, படித்தாங்க. அது வேறு ஆண்டுக்குரிய வாசகம். என்ன வாசகம் படிக்கிறோம், எந்த ஆண்டில் இருக்கிறோம் என்பது தெரியாமல் இருப்பது சரியல்ல, வளர்ச்சி அல்ல. என்ன சொல்லப்படுகிறது, என்ன வாசகம், என்ன கருத்து என்பதை சற்று நாம் அந்த ஆர்வத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நீ நிறைவடையாத முழுமையடையாத உணர்வுகள் உடையவன் என்பதை ஒப்புக்கொள். தெரிந்து கொள்ள வேண்டும். கற்றது கையளவு, கல்லாதது கணனி அளவு. உலகளவு என்பது பழைய பழமொழி. இப்பொழுது கணனி அளவு. கணனி என்பது பெரிய கடல், ஓஷன். இவ்வளவோ காரியங்கள் கணனியினால் இயக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அதில் எவ்வளவு தூரம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். குருமடத்தில் 7 ஆண்டுகளிலே பல வகையான தயாரிப்புகள் கொடுப்பார்கள். எதற்காக? இந்த பணிக்காக உன்னை தயாரித்துக்கொள். அப்போ இந்த 7 ஆண்டில் ஒரு சில சகோதரர்கள் இந்த பாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. கேட்டால் எனக்கு பாட்டு வராது. பாட்டு வராது என்பது பதில் அல்ல, முயற்சிக்க வேண்டும். அப்புறம் அவர் ஃபாதர் ஆகிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு ஒரு வரி பாடுறதுலேயே 4 ஃப்ளாட் 4 ஷார்ப் அடிக்கும். கேட்குறவங்க காதில் கர்ண கடூரமாக இருக்கும். 7 வருஷம் என்ன செய்தாய்? முயற்சிக்க வேண்டாமா? வராது, கணக்கு எனக்கு வராது. ஏன் வராது?
முயற்சி செய். ஆக வராது என்பது அல்ல பதில், எனக்கு தெரியாது என்பதும் பதில் அல்ல. தெரிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்கள் தெரியாது என்பதினால் நீ மன்னிக்கப்பட மாட்டாய். ஆகவே இவைகள் எல்லாம் வாழ்க்கையில் அர்த்தத்துடன் கடைபிடிக்கப்பட வேண்டும். இறைவனின் இரக்கத்திடம் இறந்த காலத்தை ஒப்படை, பாஸ்ட் டு ஹிஸ் மர்சி. இணையற்ற பேணுதலிடம் எதிர்காலத்தை ஒப்படை, ஃபியூச்சர் டு ஹிஸ் ப்ராவிடன்ஸ். இதயம் நிரம்பிய அன்பு வழிபாடாக நிகழ்காலத்தை ஆக்கிடு, பிரசன்ட் டு ஹிஸ் லவ். சென்ட் அகஸ்டின். என்ன அருமையான வார்த்தைகள்! கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவைகளை எப்படி கண்ணோக்க வேண்டும் என்பதை எவ்வளவு ஆழமாக சொல்லப்படுகிறது. எனவே இவைகளை எல்லாம் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பெறுகிறோம். ஆசீர்வாதத்தை, இன்னும் நமக்கு தேவையான உத்வேகத்தை, இன்னும் நமக்கு தேவையான ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்கிறோம். தெரியாதவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். அவைகளை உள்மனத்திலே உட்கிரகித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காதில் கேட்டு இந்த ஒரு காதில் விடுறது அல்ல. ஏதோ சொல்லப்படுகிறது எனக்கு ஒன்றும் புரியல என்று அல்ல. ஆகவே தான் இவ்வளவு முயற்சிகள். சொல்லும் பொழுதே அதை இந்த தொலைக்காட்சி பெட்டிகளிலே பார்க்க முடியும். பார்ப்பதினால் கண்களும், கேட்பதினால் செவிகளும், உணர்வதினால் உள்ளமும் ஒன்று இணைவதுதான் உள்ளத்துள் உட்கிரகித்தல். அப்பொழுதுதான் அது நமக்கு பலன் தரும். செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், through the gift of your Holy Spirit, you fill us with an indomitable spirit of praise and joy, which no earthly trial can subdue. Fill me with your resurrection joy and help me to live a life of praise and thanksgiving for your glory. ஆண்டவராய் இயேசுவே, தூய ஆவியின் கொடையால் யாதொரு உலகக் கவலையும் வீழ்த்த முடியாத மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் ஆவியால் எம்மை நிரப்பியருளும். உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி மகிமையை நன்றியோடு புகழ்கின்ற வாழ்வை தந்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்மை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எமக்கு வழிதரும் ஒளிவிளக்காக அமைந்து எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகின்றவர் நீர் என்பதை உணரச் செய்திருளும். உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கின்றவர்களாக என்றும் வாழச் செய்திருளும். உமது குரலுக்கு செவிமடுப்பவர்களாக, மந்தையை விட்டு பிரியாமல் விலகாமல், உம்முடைய குரல் கேட்காத இடத்திற்கு செல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் எங்கள் விசுவாசத்தை பேணி காத்திருளும். உமது மந்தையை விட்டு பிரிந்திருக்கிற பல்வேறு மக்களுக்கும், உதாசீனப்படுத்துகின்ற மக்களுக்கும், ஏனோதானோ என்று இருக்கின்ற மக்களுக்கும், எத்தகைய வெப்பமும் குளிரும் இல்லாத நிலையில் இருப்பவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் செபிக்கின்றோம். இந்த விசுவாச அனல் எம்மை பற்றி எரிய செய்திருளும். அதனால் பிறருக்கும் நாங்கள் சாட்சிகளாக விளங்கச் செய்திருளும். உமது அருளை எடுத்துரைக்கவும் உமது நன்மைத்தனத்தை பகிரவும் வேண்டிய மன தாராளத்தையும் தியாகத்தையும் தந்திருளும். எங்களுக்காக மட்டுமல்லாமல் இதோ இந்த வல்லமையான நேரத்தில் தொலைக்காட்சி ஊடகங்களின் வழியாக பங்கேற்கின்ற அனைத்து குடும்பங்கள், அனைத்து பக்தர்கள், இன்னும் பிற மத சகோதரர்கள் இவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். அவர்களையும் உம்முடைய மந்தைக்குள் ஈர்த்தருளும். எத்தனையோ பிரச்சனைகளுக்காக செபிக்க வேண்டும் என்று எம்மை தொடர்பு கொண்டவர்களையும் இந்த நேரத்தில் செபிக்கின்றோம். மிகவும் நோயுற்று இருக்கின்ற புஷ்பகாந்தி அம்மாள் அவர்களையும், குழந்தை பேற்றினால் மிகுந்த கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய அபிலாவும் அதனுடைய குழந்தையும், இன்னும் அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களையும், தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய கேன்சர் இவைகளினால், இதய நோயினால் வாடிக்கொண்டிருப்பவர்களையும் இந்த நேரத்தில் செபிக்கின்றோம். நோயாளிகள், தனிமையில் இருப்பவர்கள், இன்னும் பல வகையான மனித மாச்சரியங்களினால்
துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இனம், மொழி, சாதி, ரீதி இவைகளினால் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.